இன்னைக்கு இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெறும் கபடி உலகக்கோப்பை 2025 அங்கீகரிக்கப்படாதது என்று இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 கபடி வேர்ல்டு கப் இங்கிலாண்டில் நடக்க போது அதுக்கு ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் அப்ரூவல் பண்ணலை, அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இன்னைக்கு காலையில் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பரப்பி விட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு கபடி ஃபெடரேஷனுக்கு இணையான ஒரு சர்வதேச குழு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 17ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும் கபடி வேர்ல்டு கப் இங்கிலாண்டில் நடக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6-7 நாள் கிட்ட டோர்னமெண்ட் நடக்க போகுது. 60 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ண போகிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. பட் இது எதையுமே இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படலை. ஓகேங்களா? இந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத டோர்னமெண்ட்ல இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி ராகேஷ் நர்வால் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமித் குட்டா 2 PKL ஸ்டார்ஸ் ப்ளே பண்ண போறதா இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா IKFA வந்து பாத்தீங்கன்னா லீகலா ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க.